உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு, நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் நீங்கள் தேவ சமூகத்திலே உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் இறக்கி வைக்கிற பிள்ளைகளாய் மாற போகிறீர்களாம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு சில நேரங்களிலே உங்க கவலைகளையும் பிரச்சனையும் கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து வைப்பதற்கு தடையா இருப்பான். கொண்டு போய் அங்க வச்சுட்டீங்கன்னா அவனை நீங்க ஜெயிச்சிடுவீங்க. அப்ப சில நேரங்களிலே இந்த தடைகளை நாம் உணர்ந்தவர்களாய் நாம தான் நம்முடைய கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் வைப்பதற்கு ஒரு விசுவாச பலனை ஏறெடுக்க வேண்டுமாம். ஆமே. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். ஆமென். எப்ப தெரியுமா ஒரு தெய்வீக சமாதானம் நமக்குள்ள புறப்படுமா? உலக மனிதர்கள் நம்மை தேற்றும் பொழுது அந்த சமாதானம் எல்லாம் ஒரு டெம்பரவரி, 5 நிமிடம் 10 நிமிடம் ஒரு நாள் சமாதானம். ஆனால் சீஷர்களுக்கு மத்தியில வந்து இயேசு கிறிஸ்து இறங்கி சொன்னார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அந்த நாளிலிருந்து அவர்கள் சமாதானத்தை பெற்றுக் கொண்டார்கள். சீஷர்களுக்கு போராட்டம் இல்லையா? சீஷர்களுக்கு துன்பம் இல்லையா? சீஷர்கள் சந்தோஷமா அவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? அல்ல சீஷர்கள் ரொம்ப பண வசதியோடு அப்படியே எல்லா தேவைகளும் அவங்களுக்கு கை தேடி வந்துகிட்டு இருந்துச்சு, அப்படியே உட்கார்ந்து வர்றவங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? ஏசு ரூம் போட்டு இல்ல, பாடுகள் மத்தியில தான் ஊழியம் செஞ்சாங்க. பாடுகளுக்கு மேல் பாடுகள் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? ஏசு சொன்னார், நீ என் சமூகத்துல கொண்டு வந்து எல்லாவற்றையும் நீ இறக்கி வச்சுட்டீங்கன்னா இந்த உலகத்துல கொடுக்கிற சமாதானம் இல்லப்பா, நான் கொடுக்கிற சமாதானம் உன்னை நிறைவாய் நடத்தி கொண்டு செல்லும்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த காலைவெளியில் அந்த சமாதானத்தை பெற்று இந்த இடத்தை விட்டு நீங்க செல்ல போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்கு அந்த சமாதானத்தை தர போறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனக்கவலை என்கிற ஒரு காரியமே பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். இந்த மனக்கவலை என்று சொல்லுவது பாவத்திற்கு ஏதுவான ஒரு காரியம். ஒரு மனுஷனுக்கு மனக்கவலை இருக்குன்னு சொன்னாலே, சரியா சொன்னா அவன் பாவத்துக்குள்ள இருக்கிறான்னு தான் சொல்ல முடியும். ஒரு மனுஷனுக்கு மனக்கவலை இருக்குன்னு சொன்னா அவன் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். ஒருவேளை இந்த நாள்ல நாமும் அப்படி ஒருவேளை கவலையில வந்திருப்போமானால், உலக கவலை, குடும்ப கவலை, பிள்ளைகளை நினைத்த கவலை, வேலை செய்கிற கவலை, ஏதோ ஒரு கவலை உங்களை வாட்டி கொண்டு இருக்குமானால் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலையில நானும் உங்க வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கேன், தேவனுக்கு பிரியமில்லாம நடக்கிற பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே எவ்வளோ ஆராதனைக்கு வர்றேன், உண்மை பிரியப்படுத்தும்படியா வர்றேன், உண்மை மகிமைப்படுத்தும்படியா வர்றேன், ஸ்தோத்திர பலி சொல்லும்படியா வர்றேன் ஆண்டவரே. ஆனா என் உள்ளத்துல ஒரு கவலை இருக்கு ஆண்டவரே. இந்த கவலையை நீங்கள் எடுத்து போட்டுட்டீங்கன்னா ஆண்டவரே நீங்க எனக்கு பிரியமா, நானும் உங்களுக்கு பிரியமா மாறிட முடியுமே. ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் இந்த கால வேளையில இந்த இடத்தை விட்டு நீங்க போகும் பொழுது ஒரு சமாதான ஆவியை உங்க மேல கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நீங்கள் நம்பவில்லை என்று சொல்லும் அதற்கு ஒரு பொருளை சொல்லலாம். மனக்கவலை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, சுருக்கமா சொன்னா நீங்க தேவனை நம்பவில்லைன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா மனக்கவலையை மாற்றுகிறவர் தான் நம்முடைய இயேசு. மனக்கவலையை மாற்ற முடியாதுங்கிற அந்த அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நமக்குள்ள மனக்கவலை வருது. மனக்கவலை இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த மனக்கவலையை மேற்கொள்வதற்கான பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படின்னா இந்த உலகத்துல மனக்கவலை யாருக்குமே வராதா? எல்லாருக்குமே வரும். மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் மனக்கவலை வரும். அப்போ எப்ப ஆண்டவர் சொன்னாரு உங்களுக்கு நிரந்தரமான சமாதானத்தை நான் தருவேன்னு சொன்னாரு? உலகம் தரக்கூடாத சமாதானம் எப்படி ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னாரு? கர்த்தர் அவருடைய பலனை உங்களுக்குள்ள கொடுத்துட்டாருன்னா, இந்த மனதுல ஏற்படுகிற வியாகுலங்கள் இருக்குல்ல, கவலைகள் இருக்குல்லவா, இந்த கவலைகளை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் கொடுத்துருவாராம். இந்த மேற்கொள்ற பலன் வந்துருச்சுனாலே உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம், அவனை நீங்க ஜெயிச்சிடுவீங்க. அப்ப சில நேரங்களிலே இந்த தடைகளை நாம் உணர்ந்தவர்களாய் நாம தான் நம்முடைய கவலைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்துல வைப்பதற்கு ஒரு விசுவாச பலனை ஏறெடுக்க வேண்டுமாம். ஆமென். அப்பொழுது எல்லா
பூர்த்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும். ஏதாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வந்து உன்னை நடத்திட்டு போயிடுவான்ப்பா, அதுக்கப்புறம் அடுத்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வருவேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல. நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரு? நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாம். நடத்துகிற தேவன்னா என்ன? ஒரு குழந்தைய தகப்பன் கையை பிடிச்சு கூட்டிட்டு கொண்டு போறாருன்னா அது தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. மகனை அப்பா தான் கூட்டிட்டு போனோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு பரம அப்பாவா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நித்தமும் நான் உன்னை என்ன செய்வேன்? நடத்தி கூட்டிக் கொண்டு போகிற தேவன். அல்லேலூயா. தினம்தோறும் உன்னோடு கூட இருந்து உன்னை நடப்பித்து நான் கூட்டிக் கொண்டு செல்லுகிற தேவன். மகா வறட்சியான காலங்களிலும் கூட உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். மகா வறட்சியான காலங்கள்ல முதல்ல அடி வாங்குறது எது தெரியுமா? ஆத்துமா தான். வறட்சின்னு வந்துருச்சுனாலே வியாகுலம் வந்துடும். வறட்சின்னு வந்துட்டாலே மனக்கவலை வந்துடும். வறட்சி வந்துட்டாலே மனபாரம் வந்துடும். அன்று சொல்றாரு, அந்த மன வறட்சியின் நாட்களில கூட உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் ஆத்துமாவை திருப்தியாக்குவாரு பாருங்க. வசனத்தை நல்ல கவனிங்க. வறட்சியான காலத்துல உன்னை உலக பொருளினால் ஆசீர்வதித்து உன்னை அலங்கரிப்பேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? உன் ஆத்துமாவை என்ன செய்வாராம்? திருப்தியாக்குவாராம். உன் ஆத்துமாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொல்லல. உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன். போதுங்கிற அளவுக்கு உன்னை நான் திருப்தியாக்குவேன். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீரூற்று ஏதோ ஒரு நாள் வந்து தங்கி அப்படியே ஒரு 1000 லிட்டர் தண்ணியை கொடுத்துட்டு போறதுக்கு பேரு நீரூற்று அல்ல. நீரூற்று என்ன செய்யும்? ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசு புதுசா தண்ணி சுரந்துகிட்டே இருக்கும். புதிய தண்ணீர் வந்துட்டே இருக்கும். புதிய தண்ணீரை பருகுவதற்கு அது டேஸ்டியா இருக்கும். தண்ணி ஒரு நாள் வந்து அது அப்படியே தேங்கி நின்று போச்சுன்னா அந்த தண்ணி கெட்டு போயிடும். அந்த தண்ணியை குடிச்சா அது நல்லா இருக்காது. புதிய தண்ணீர் ஒவ்வொரு நாளும் சுரக்குமா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையை உங்க ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் நீரூற்றை போல சுரக்க செய்கிற தேவனாம். அல்லேலூயா. வற்றாத நீரூற்று. சில நீரூற்றுகள்லாம் வற்றி போயிடும். ஆனா ஆண்டவர் வற்றாத நீரூற்றாய் நம் மத்தியில கடந்து வருகிற தேவனாம். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொன்ன இந்த வாக்கு தத்தங்களை ஏன் நம்மால் விசுவாசிக்க முடியவில்லை? ஒரே ஒரு காரணம் தான் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்யுரையாது. அநேக வாக்கு தத்தங்களை சொல்றோம். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு சொன்னார், இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்துட்டார். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தின் மூலமா தீர்க்க தரிசனமாய் பேசினார். அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமா இந்த வருடத்திலே கர்த்தர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்தார். அதே என்ன சொன்னாரோ அது அப்படியே செஞ்சார். அநேக நேரங்களிலே நாம் சொல்லுகிறோம், சாட்சியை கேட்கிறோம். ஆனால் வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களுமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் இருக்கிறதாம். அப்படியானால் வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறத்தக்கது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அன்றன்றைய தினத்தின் ஆத்துமாக்கள் அவன் என்ன செய்வேன்? நான் திருப்தியாக்குகிற தேவன். என்னாலதான் அந்த திருப்தியை தர முடியும். உலக மனுஷன் இல்ல, உன் முயற்சி அல்ல. என்னாலதான் அந்த திருப்தியை தர முடியும். எப்ப தர முடியும்? நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால். அல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரம் 25 to 31 வசனங்களை வாசிக்க கேட்போம். கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படின்னா இந்த உலகத்துல மனக்கவலை யாருக்குமே வராதா? எல்லாருக்குமே வரும். மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் மனக்கவலை வரும். அப்போ எப்ப ஆண்டவர் சொன்னாரு உங்களுக்கு நிரந்தரமான சமாதானத்தை நான் தருவேன்னு சொன்னாரு? உலகம் தரக்கூடாத சமாதானம் எப்படி ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னாரு? கர்த்தர் அவருடைய பலனை உங்களுக்குள்ள கொடுத்துட்டாருன்னா இந்த மனதுல ஏற்படுகிற வியாகுலங்கள் இருக்குல்ல, கவலைகள் இருக்குல்லவா, இந்த கவலைகளை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் கொடுத்துருவாராம். இந்த மேற்கொள்ற பலன் வந்துருச்சுனாலே உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுற காரியத்தை குறிச்சு எப்படி நான் யார்கிட்ட கடன் வாங்குறது, அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா.
அதனாலதான் இப்ப முன்னாள் வசனம் சொல்றாரு, மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். ஆமென். உன்னுடைய நாள், நம்ம நினைச்சுக்கிறோம் இது நம்முடைய நாள், இந்த திங்கட்கிழமை எனக்குள்ள நாள், செவ்வாய்க்கிழமை இது என்னுடைய நாள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இது கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. இது கர்த்தர் படைத்த நாள். ஆமென். இது கர்த்தர் கொடுத்த நாள். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் கொடுத்த நாளுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் என் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எப்பொழுது வரும்? இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். இந்த வார்த்தைக்கு நீ செவிசாய்க்க வேண்டும். இதை நீ கீழ்ப்படிந்து செவிசாய்ப்பாய் ஆனால் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில அப்படியே பிரதிபலிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? அது உன்னுடைய என்னுடைய கேள்வி அல்ல. இது எப்படி கூடும்? அது உன்னுடைய என்னுடைய கேள்வி அல்ல. வேதம் சொல்லுகிறது எல்லாம் கூடும், என்னாலே கூடும், என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவர் வார்த்தை சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும்னு சொல்றாரே ஒழிய அதை ஸ்கூட்னிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. உள்ள போய் எதுக்கு, எப்படி, ஏன், எப்படி ஆண்டவர் தருவாய், எனக்கு 4 மணி தேவை, 3 மணி ஆயிருச்சு, 1 மணி நேரத்துல என் தேவை எப்படி சந்திக்கப்படும்? இந்த கேள்வி உனக்கு அவசியமில்லாத கேள்வி. இந்த கேள்வி உனக்குள்ள வருமானால் நீ கர்த்தரை விசுவாசிக்கிற நிலைமையில குன்றி போய் கிடக்கிறாய். நீ கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிய முடியாத நிலைமையில இருக்கிறாய். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அரைகுறையாய் காணப்படுகிறது. விளங்குச்சா? விளங்கலையா? ஹல்லேலூயா. 4 மணிக்கு என் தேவை சந்திக்கப்படணும். என் தேவன் சந்திப்பார். அவர் சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும் நான் அவரைத்தான் சார்ந்திருப்பேன். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை விட்டு 1% நீங்க வெளியே வந்துட்டீங்கனாலும் பிசாசு நுழைஞ்சிருவான் உள்ள. அந்த 1% இடத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த 1% ஓட்ட வெளியில உள்ள நுழைஞ்சு அப்படியே உங்க விசுவாசத்தை அழிச்சிருவான். இந்த உள்ள நுழையிறப்போ நல்லா தான் இருக்கும். உள்ள நுழைஞ்சு வெளியே வந்தோன்னா தான் அந்த மனக்கவலை அப்படியே உருவாகும். மனக்கவலை புலம்பலா மாறும், புலம்பல் கண்ணீரா மாறும், கண்ணீர் வியாகுலமா மாறும், அப்புறம் மனசோர்வா மாறும், பசியின்மையாய் மாறும், தூக்கமின்மையாய் மாறும், வியாதியாகும், மரித்து போய் விடுவான். விளங்குச்சா? விளங்கலையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். உன் ஜீவன் கர்த்தருக்கு சொந்தம். இந்த நாள் கர்த்தருக்கு சொந்தம். நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய காரியத்திற்காக செய்யறேன், இது எனக்காக செய்யறேன்னு சொல்றத நம்ம விட்டு பழகுவோம். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காய் ஜீவிக்கிறேன், என் ஜீவன் இருக்கு வரைக்கும் நான் கர்த்தருக்காய் இருப்பேன். நான் எது செஞ்சாலும் கர்த்தர் நாம மகிமைக்காக இருக்கும். என் பிள்ளைய வளர்க்கறேனா அது கர்த்தருடைய நாம மகிமைப்படும். எங்க குடும்பம் இருக்குதா, நான் எங்க குடும்பத்தை பார்த்து கர்த்தர் நாம மகிமைப்படுவார். நான் வேலை செய்யற இடத்துல கர்த்தர் மகிமைப்படுவார். நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் மகிமைப்படுவார். நான் போற ஆலயத்துல சபை கலிகூறும்படியே கர்த்தர் மகிமைப்படுவார். சொல்லி பழகுங்க விசுவாச வார்த்தைகளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ எப்பொழுது நேர்மறையாய் சிந்திக்க ஆரம்பிக்கிறாயோ, எப்பொழுது விசுவாச பார்வையிலே நீ நகர ஆரம்பிக்கிறாயோ, அப்பொழுதுதான் கர்த்தர் உனக்கு அதிசயங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. உலகத்தின் காரியத்தில் நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு போய் 12 மணிக்கு நான் அந்த வேலையை முடிச்சுட்டு 1 மணிக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு 4 மணிக்குள்ள இங்க திரும்பி வந்துருவோம்னு சொல்றோம். ஆனா 4 மணிக்கு திரும்பி வந்துருவோமாங்கிற அந்த கேள்விக்குரிய கொஞ்சம் திருப்பி போட்டு பாத்தீங்கன்னா நம்ம கையில இல்ல. திரும்பி வர்றப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? 4 மணிக்குள்ள திரும்பி வந்துருவோம்னு சொல்றோம். அப்படி சொல்லாதீங்க. சொல்லி பாருங்க, 4 மணிக்குள்ள கர்த்தருக்கு சித்தமானா திரும்பி வந்துருவேன் சொல்லி பாருங்க. கர்த்தர் முறையா உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் நீ கர்த்தருக்கு மகிமையாய் நீ செய்வாயானால் நீ வற்றாத நீரூற்றை போல மாறப்போகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் குடும்பம் வற்றாத நீரூற்றை போல மாறப்போகிறது. நீ யோசிக்கலாம், பேங்க் பேலன்ஸ் 10 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும், டெபாசிட் என் பிள்ளை பேர்ல 10 டெபாசிட் நான் போட்டு வைக்கணும். ஒருவேளை நீ யோசிக்கலாம், இல்ல 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 அதெல்லாம் மறந்துடு. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் புதிய ஊற்றை கர்த்தர் கொடுப்பாராம். அல்லேலூயா. புது ஊற்று உனக்குள்ள புறப்படுமா. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. ஏன் தெரியுமா? புது நீரூற்று நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கிறாள். நீ ஏதோ
பேங்க்ல 10 லட்சம் ரூபாய போட்டு வச்சுட்டு அந்த 10 லட்சம் ரூபாய் மேல நீ கனவு கண்டுட்டு இருக்கிற. எல்ஐசியை போட்டு வச்சுட்டு நான் செத்து போன பிறகு என் பிள்ளை எடுத்து அனுபவிப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆனா ஒவ்வொரு நாளும் புதிய நீருற்று, புதிய அபிஷேகம், புதிய வருமானம், புதிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும்னு விரும்புறேன். நீ என்னைக்கோ செத்து போன பிறகு அப்புறமா அந்த செத்து போகிற வரைக்கும் நான் குடும்பத்துல சீரழிஞ்சு மனக்கவலையாயி ஆண்டவரே ஒண்ணுமில்லாம போயிட்டு 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளை நல்லா இருக்கட்டும். அதுக்கு அங்க நம்மளையும் உங்களையும் படைச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அநேகருடைய தவறான கண்ணோட்டம் என்ன தெரியுமா? கல்யாணம் பண்றப்போ ஜோன்னு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணின பிறகு 2 குழந்தைய பெற்றுட்டாங்கன்னா இனி என்னங்க எங்க வாழ்க்கை, இனி எங்க பிள்ளைக்காகத்தாங்க எல்லாமே அப்படிம்பாங்க. அப்படி செத்து போயிட வேண்டியதானே? பிள்ளை பாட்டுக்கு அது வளர போகுது, செத்துட்டா கூட அது வளர்ந்துட்டு செய்யும். எல்லாம் பிள்ளைக்கு தாங்க. அப்ப நீங்க எப்படிங்க இருப்பீங்க? எங்களுக்கு என்னங்க ஏதோ 2 நேரம் சாப்பாடு இருந்தா போதும். ஆதாரம் கேட்டிருக்கேன் நான், இது அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். அதற்காக கர்த்தர் உங்களை படைக்கவில்லை. ஹல்லேலூயா. நீங்க ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் சுதந்திரித்துக் கொண்டு இந்த உலகத்துல ஓடணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஓடணுமா? அலங்கார கிரீடமாய் ஓடணுமா? உங்க குடும்பத்துல எப்பொழுதும் ஒரு வற்றாத நீருற்ற மற்ற ஜனங்கள் பார்க்க வேண்டுமா? புலம்புற பாட்டு இருக்க கூடாது நம்ம கிட்ட. ஐயோ நான் என்ன பண்றது, ஐயோ ஐயோ ஐயோங்கிற வார்த்தையை விட்டுறணும். புலம்பல் ஒரு பிசாசு, முறுமுறுப்பின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் நம்ம வாயில வரவே கூடாது. நம்முடைய நாவு, பரிசுத்த நாவை கர்த்தர் மாற்றிட்டாருன்னா நம்முடைய நாவில் என்ன செய்யக்கூடாது? கெட்ட வார்த்தை வரக்கூடாது, முறுமுறுப்பான வார்த்தை வரக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லுகிற வார்த்தை வரக்கூடாது. நம்முடைய வார்த்தை பரிசுத்த வார்த்தையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுதான். உங்களை மீட்டுக்கிட்டவர் தான். நீங்க விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலோ, நான் விசுவாசிட்டேன். எங்க ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் மீட்டுக்கிட்டாருன்னு. அல்லேலூயா. அவர் கரத்துக்குள்ள மீட்டுக்கிட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாச பலன் நமக்குள்ள வந்துருச்சுனாலே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது இல்லாததெல்லாம் அந்த விசுவாசம் அடிச்சுட்டு போயிடும். நான் சொல்றது புரியுதா புரியலையா? கர்த்தர் என்னை மீட்டு கொண்டாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே உங்களுக்குள்ள ஏதாவது சில அப்படி பிரியமில்லாத அப்படி 1 2 இருக்கு பாருங்க, அதெல்லாம் கர்த்தர் அடிச்சுடுவாரு. எப்படி பாரு தெரியுமா? நீங்க விசுவாசத்தை எடுக்கணும். நான் என்ன கர்த்தர் மீட்டுக்கிட்டாரா, என்னை மீட்டிருப்பாரா, நான் மீட்டுக்கிற அளவுக்கு நான் ரெடி ஆயிட்டேனா இப்படின்னு உனக்குள்ளே சந்தேகத்தை போட்டேன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சு விசுவாசத்தை அழிச்சிருவான். விளங்குச்சா விளங்கலையா? குற்ற மனசாட்சி உள்ள வந்து என்ன செஞ்சிரும்? உன்னை பாடுபடுத்த ஆரம்பிச்சிடும். நீ ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும், இல்ல 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 பிசாசு அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வரப்பட நீ என்ன சொல்லணும்? இல்ல, நான் ஆண்டவர் பிள்ளை, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் ஆண்டவர், என ஒரு நாள் ஆண்டவர் விசுவாசத்தில் நடத்த மாட்டார். நான் விசுவாசத்துல பலன் கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 20 வசனங்களை வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது எல்லாம் கூடும், என்னாலே கூடும், என்னால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடத்தில் கேள்வி கேட்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவர் வார்த்தை சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும்னு சொல்றாரே ஒழிய அதை ஸ்கூட்னிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. வென்று அறியீர்களா? யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று தெரிந்திருக்கிறீர்களா? நீங்க உங்களுக்கு தான் சொந்தங்கிறத இல்ல அப்படிங்கிறது தெரியுதா உங்களுக்குன்னு கேட்கிறாரு. எப்போ சொந்தம் இல்ல? மேல சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. இப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப இந்த ஆலயம், இந்த சரீரம் ஆலயமா மாறிடுச்சு. இப்ப இந்த ஆலயம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அப்ப கர்த்தருக்கு சொந்தமான ஆலயத்தை இது நான் எனக்கு அப்படின்னு சொன்னா கர்த்தர் எப்படி கோபப்படுவார்? விளங்குச்சா விளங்கலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான். இதுதான் சுருக்கமான அர்த்தம். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு உடையவர்களாகி மனுஷனாய், தேவனுக்கு உடைய மனுஷனாய்
நீ மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. உங்க சரீரத்தில் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? சரீரத்தில் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? உள்ளான மனிதனா? சரீரத்தில் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்னு சொன்னேன். உங்களுடைய நடக்கையிலே, உங்களுடைய வார்த்தையிலே, உங்களுடைய செய்கையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தணுமா? ஹalleluya. நீங்க பேசுகிற வார்த்தை அன்பின் வார்த்தையா இருக்கணும். நீங்க செய்கிற செயல் அன்பின் சக்தியா இறங்கணும். நீங்க நடக்கிற நட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியே பரிசுத்த நடையா இருக்கணும். உங்க சரீரம் கர்த்தருக்கா இயங்கணுமா? ரெண்டாவது சொல்றாரு, உங்க ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்திச்சுன்னா சரீரம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹalleluya, ஹalleluya. இப்ப உங்க ஆத்துமாவும் சரீரமும் இப்ப யாருக்கு சொந்தம் சொல்றாரு? கர்த்தருக்கு சொந்தம். விளங்குதா விளங்கலையா? ஹalleluya. இன்றைக்கு அநேகர் நம்முடைய தவறான கண்ணோட்டம் என்னன்னா, இந்த ஆத்துமாவை தான் கர்த்தர் பார்க்கிறாரு, இந்த சரீரத்தை பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் படைத்த தேவன், நம்மை படைத்த தேவனுக்கு எல்லாம் சொந்தமா, உச்சம் தலைமுறை உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு சொந்தம் நம்ம. ஹalleluya. அப்ப சரீரமும் சொந்தம் தான், ஆத்மாவும் சொந்தம் தான். ஆமென். அப்ப சரீரமும் கர்த்தர் மகிமைப்படுத்த வேண்டும், ஆத்மாவும் மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், என் சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறாருங்கிற எண்ணம் வந்துருச்சுனாலே எதை சொன்னாலும் எனக்கு மேல ஒருத்தர் உள்ள இருக்கிறார்ல, அவர்கிட்ட கேட்டுட்டு நான் பேசுறேன். இதுதான் வார்த்தை. ஹalleluya. நானா பேசுற வார்த்தையெல்லாம் போச்சுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நீ என்ன கேள்வி கேட்டேனாலும் சரி, அவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசுவேன். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அப்படி மாற்ற போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. நீங்கள் தேவனுக்கு உடையவர்களாய் நீங்கள் மாற போகிறீர்கள். ஒரு நாளும் அழைத்தவர் சும்மா உங்களை விட மாட்டார். வேதம் சொல்லுது, அவருடைய வார்த்தை அவர் அனுப்புகிற தேவனாம். அந்த வார்த்தை போய் வெறுமனே என்ன செய்யலாம்? திரும்பி வராதான். இவ்வளவு நாள் கர்த்தர் வார்த்தை உங்களுக்குள்ள போயிருக்கு, அந்த வார்த்தை சும்மா இருக்குமா? இல்ல, அந்த வார்த்தை உங்களை உருவாக்குகிற வார்த்தை. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்கள் அல்ல, இனி நீங்கள் அல்ல, நானே உங்களுக்குள்ள இருக்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya. இந்த கவலை படுகிறதுனாலதான் சரீரம் அழிந்து போகிற நிலைமைக்கு வந்துருது. ஒரு மனுஷனுக்கு கவலை வந்துருச்சுனாலே சரீரம் அழிக்கப்பட்ட ஒரு சரீரமாய் மாறிவிடுகிறது. இப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருப்பார்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்டு எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், பிசாசு எப்படி உள்ள வர முடியும்? கவலை எப்படி உள்ள வர முடியும்? கவலை வரத்தான் செய்யும், அது இப்படி வந்து பார்த்து இப்படி ஓடிரும், இதுக்குள்ள போக முடியாது. ஹalleluya, ஹalleluya. ஒரு சிலரை பாருங்க, உலகத்துக்காரங்களே நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன், இடி போல பிரச்சனை அவன் வீட்டுக்குள்ள விழுகிற மாதிரி இருக்கும், ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா இருப்பான். அவன் பாட்டுக்கு சாப்பிடுவான், தூங்குவான், போவான், பார்த்தா அவனுக்கு எந்த வியாதி இருக்காது, நல்லா இருப்பான். ஏன்னா எந்த டென்ஷனையும் அவன் மண்டைக்குள்ள ஏத்திக்க மாட்டான். அப்ப உலகத்துக்காரனுக்கே அப்படின்னா, உனக்குள்ள வச்சிருக்க ஆண்டவரை நீ மகிமைப்படுத்திட்டு ஆண்டவர் உன்னை சும்மா விட்டுருவாரா? ஹalleluya, ஹalleluya. மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். வரவே கூடாது. நம்முடைய நாவு பரிசுத்த நாவை கர்த்தர் மாற்றிட்டாருன்னா, நம்முடைய நாவுல என்ன செய்யக்கூடாது? கெட்ட வார்த்தை வரக்கூடாது, முறுமுறுப்பான வார்த்தை வரக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லுகிற வார்த்தை வரக்கூடாது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எவர்கள் முன்னால? உலகத்தின் வெளிச்சத்துல, உலகத்தின் முன்பதாக. ஹalleluya. உலக ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள்ட்ட இருந்து பிரகாசிக்கணுமா? ஆமென். எப்படி பிரகாசிக்குமா அந்த வெளிச்சம்? நான் பரிசுத்தமா இருக்கிறேன், 24 மணி நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அந்நிய பாஷை அபிஷேகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறேன், அப்படியா? இல்ல. என்ன சொல்றாரு? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக. அப்ப வெளிச்சம்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் என்ன அர்த்தம்? நற்கிரியைகள். நற்கிரியை தான் வெளிச்சமா மாறும்.
வெளிச்சம்னா ஒரு 10,000 வாட்ஸ் லைட் உங்க தலை மேல வைக்கிறது இல்ல. நீங்க செய்யற நற்கிரிகள் வெளிச்சமா மாற ஆரம்பிச்சிடும். உங்க முகம் வித்தியாசமா தெரியும், உங்க சரீரம் வித்தியாசமா தெரியும், உங்க பேச்சு வித்தியாசமா தெரியும், உங்களுடைய நடக்கை வித்தியாசமா தெரியும். கர்த்தர் அந்த வித்தியாசத்தை அப்படியே உணர்த்தி காண்பிப்பார் மற்ற ஜனங்கள் முன்னால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த நற்கிரிகளை நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம என்ன ஆயிடுச்சு, நம்முடைய முகம் என்ன ஆயிருமா, வெளிச்சமாய் மாறிவிடுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த வெளிச்சத்தை நாமளும் பார்க்க முடியாது, மற்ற ஜனங்களும் பார்க்க முடியாது. நாம் கர்த்தரை அவமதிக்கிற ஒரு நிலைமையில இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தேடி வர்றோம், ஆண்டவரை தேடி வருகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்காக ஓடி வருகிறோம், ஞாயிறு ஆராதனையிலே ஓடி வருகிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா உலகத்துக்கு வெளியில போய் நற்கிரி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றோம். நற்கிரி இல்லாத வாழ்க்கை வாழும் பொழுது இருதயத்தில் சில குழப்பங்கள், மனக்கவலைகள் வருகிறது. இந்த மனக்கவலைகள் எல்லாம் வச்சு போட்டு உள்ள அமுத்திட்டு இருக்கிறப்ப என்ன தெரியுமா நடக்குது, கர்த்தரை நாம் அவமதிக்கிற ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு போயிடுறோம். கர்த்தர் எப்படி அவமதிக்கிறோம் தெரியுமா, டைரக்டா ஆண்டவரே உண்மை அவமதிக்கிறேன் அப்படி இல்ல. எப்படி தெரியுமா அவமதிக்கிறோம், நற்கிரிகளை செய்யாம மற்ற ஜனங்களுக்கு முன்னால சாட்சி இல்லாம இவனெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவமதிக்கிறார், கர்த்தர் அவமானப்படுகிறார். விளங்குச்சா விளங்கலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்க முகத்துல வெளிச்சம் வரணும்னாலே நம்பர் 1 ஆண்டவர் சொல்றாரு, நீ நற்கிரிகள் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். கனிகளிலே பிரதான கனியாகிய அன்பு என்கிற அந்த கனி உனக்குள்ள பிரதிபலிக்க வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகலத்தையும் மூடிக்கொள்ளுகிறதா இருக்கிறதாம். அப்ப அன்பு என்கிற ஒரு பிரதான ஒரு கிருபை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த கிருபையின் கனிகள் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த அன்பு சகல காரியத்தையும் வழி நடத்துகிறதாய் மாறிவிடுமாம். இது என்ன அன்பு? இது உங்கள் குடும்பத்தை மாற்றம் நேசிக்கிற ஒரு அன்பா, அல்லது உங்க மற்றவர்களை மட்டும் நேசிக்கிற ஒரு அன்பா? இல்லை, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அன்பு. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய அன்பு. ஏசப்பாவோட அன்பை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா, அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவங்க நீங்க மாறிட்டீங்கன்னா உங்க முகங்கள் வெளிச்சமாய் மாற ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 51வது அதிகாரம். சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணுமா, தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் எப்படி தேவனை மகிமைப்படுத்த சொல்றாரு. எப்ப நீங்க கவலை இல்லாம வாழ முடியும், எப்ப நீங்க கவலை இல்லாம கவலையை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்க வாழ முடியும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தையில வல்லமை புறப்படும், அந்த வல்லமை நம்மை சமாதானத்தை உண்டாக்கும். படிச்சோம், கேட்டோம். இப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு, உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்யணுமா, அறிக்கை செய்ய வேண்டுமா. அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அதை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்பர் 1, நீங்கள் பாவம் செய்ததையும் உங்கள் சொந்த வழியில் நீங்கள் ஒருவேளை சென்று கொண்டிருந்ததையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். என்னன்னு ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவரே, தப்பு செஞ்சேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், உமக்கு விரோதமா எழும்பிட்ட ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி கதறிட்டு, நான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்குள்ள சுத்திட்ட ஆண்டவரே, இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ போகிறார் ஆண்டவரே, இனி நான் ஒரு நாள் சொல்ல போறது இல்ல, என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், என் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் பேச போறாருங்கிற அந்த விசுவாசத்தை நான் ஏறெடுப்பதற்கு ஆயத்தமாயிட்ட ஆண்டவரேன்னு சொல்லி நீ கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் கவலையை மேற்கொள்ற பலன் உன் இருதயத்துக்குள்ள வந்துருமா. எனக்கு தெரியாது ஏன் இன்றைக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கிறாருன்னு. போன வார்த்தையோட கண்டினியூஷன் வார்த்தை அநேகம் இருக்கு, இன்னும் அந்த காரியத்தை தான் சொல்லணும். போன வாரமும் அந்த செய்தியை கொடுக்க முடியவில்லை. இந்த வாரத்திலையும் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் இருக்கே, இல்ல, என் ஜனங்கள் கவலையினாலும் சஞ்சலப்பினாலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய வார்த்தையை அனுப்பு என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கவலைப்படுகிற ஒருவேளை விசுவாசியா நீங்க வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு இந்த கவலையை மாற்றி அனுப்ப போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 8வது அதிகாரம் 34 நீங்கள் மாற போகிறீர்கள். ஒரு நாளும் அழைத்தவர் சும்மா உங்களை விட மாட்டார். வேதம் சொல்லுது, அவருடைய வார்த்தை அவர் அனுப்புகிற தேவனாம். அந்த
வார்த்தை போய் வெறுமனே என்ன செய்யாதான், திரும்பி வராதான். இவ்வளவு நாள் கர்த்தர் வார்த்தை உங்களுக்குள்ள போயிருக்கு, அந்த வார்த்தை சும்மா இருக்குமா? இல்ல, அந்த வார்த்தை உங்களை உருவாக்குகிற வார்த்தை. ஆண்டவர் என்று சொல்லுவீர்களானால் அவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டுப்படுத்த வேண்டும். அவரிடம் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடணுமா? அல்லேலூயா. சிலுவையை தூக்கிச்சா சிலுவையில் இருக்கிற அத்தனை காரியமும் உங்க மேல வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப சிலுவையை யார் தூக்குறா? நீங்க தான் தூக்குறீங்க. சிலுவையில வர்றது எல்லாம் உங்களுக்குள்ள இருக்க போகுது. இப்ப சிலுவையினுடைய குவாலிட்டியா நீங்க மாறணும்னா, எனக்கு தெரியாத ஆண்டவரே, அந்த சிலுவை தான் என்னை நடத்தணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான்கிற அந்த கட்டுப்பாட்டு எனக்குள்ள நான் சொல்றேன்ல, இந்த கட்டுப்பாட்டை நீங்க என்ன செய்யணுமா? இன்னும் சொல்ல போனா, இந்த பதவி பிரமாணங்களை, இந்த கெப்பாசிட்டிய, உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான சுயம், பெருமை, அது இது எல்லாம் சொல்றீங்கல்ல, இது எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவரே இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் ஆண்டவரே. அவ்வளவுதான், சுருக்கமா சொன்னேன். விளங்குச்சா விளங்கலையா? அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் பூஜ்யம். நான் என்ன பூஜ்யம் ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க இருக்கிறதுனால நீங்க நடத்த போறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கை உயர்ந்துச்சுன்னா கர்த்தர் தான் உயர்த்துறாருங்கிற விசுவாசம் இருக்கணும். இந்த கண்ணை சிமிட்டுறீங்கன்னா கர்த்தர் தான் கண்ணை சிமிட்ட வைக்கிறாருங்கிற விசுவாசம் இருக்கணும். ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா ஆவியானவர் தான் எனக்குள்ள இருந்து பேசுகிறார்ன்ற விசுவாசம் இருக்கணும். வேற ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வரப்போகுதுன்னா, தவறான வார்த்தை, கோபம், எரிச்சல், மூர்க்கம், தேவையில்லாத பேச்சு, ஏதாவது உங்க வார்த்தை வரப்போகுதுன்னா உங்க மனசு என்ன சொல்லணும்? இல்ல, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், ஏற்கனவே என்னை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், இந்த வார்த்தை என்ன கூடாது, இனி என் வாயில வரக்கூடாது, ஆவியானவரேன்ட்டேனா போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அலங்கரிக்கப்பட்ட ஒரு சரீரமாய் கர்த்தர் உன்னை மாற்றி விடுவார். அலங்காரமான பரிசுத்த சரீரமாய் மாறிவிடும். இந்த பரிசுத்த சரீரத்துக்குள்ள எந்த ஒரு தீமையோ, தீங்கோ, அசுத்தமோ தொடவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் கேக்குறாங்க, பீடி சிகரெட் குடிக்கிறது தப்பா? பைபிள் எங்க போட்டிருக்குன்னு கேக்குறாங்க. சாராயம் குடிக்க கூடாதா? சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு, பிராண்டி கடையெல்லாம் என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியாது, உடம்புக்கு நல்லது, அதனால கொஞ்சம் கொஞ்சம் குடின்னு சொல்லிருச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சான். இப்போ உலகத்துக்காரன் ஏதோ சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை ருசித்த பிள்ளைகள் சொல்லுது, உங்க சரீரத்திற்குள்ள நான் என்ன செய்யறேன்? வாசம் செய்கிறேன். நான் வாசம் செய்கிற இந்த பரிசுத்த இந்த சரீரமானது இது பரிசுத்தமாய் காணப்படுகிறது. இந்த பரிசுத்த இந்த சரீரத்திற்குள்ள அசுத்தமான காரியம் செல்ல முடியுமா? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் சொல்றாரு. பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் சம்பந்தம் சொல்றாரு. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் சொல்றாரு. அப்படியானால் இந்த ஒரு காரியத்துல உன் சரீரம் பரிசுத்தமா இருக்கிறது என்று சொன்னால், இந்த பரிசுத்த சரீரத்தை அழிக்கிற பொல்லாத பீடி சிகரெட் உன் வாய்க்குள்ள வரலாமா? இந்த சரீரத்தை அழிக்கிற பொல்லாத வஸ்துக்கள் உன் சரீரத்துக்குள்ள போலாமா? இல்ல இல்ல இல்ல. ஏன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் ஏற்கனவே நான் ஒப்பு கொடுத்துட்டேன். என் சரீரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், என் ஆத்மா அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அது எல்லாம் அவருக்கு சொந்தம். ஒருவேளை பீடி சிகரெட் குடிக்கணும்னா நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வரணும்பா, பர்மிஷன் சொல்லிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த மேற்கொள்ற பலனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஒரு பொருத்தனை எடுக்கணும். ஆண்டவரே, இந்த சரீரம் உமக்கு தான் சொந்தம். எத்தனை பேரால சொல்ல போறீங்க இன்றைக்கு? கர்த்தரே, ஆண்டவரே, என் சரீரம் உமக்கு தான் சொந்தம் யாரெல்லாம் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, உமக்கு தான் சொந்தம், உமக்கு தான் சொந்தம். சொல்லுங்க, எனக்கு தான் சொந்தம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு தான் சொந்தம். ஆண்டவரே, உங்களுக்கு தான் ஆண்டவரே சொந்தம். சொல்லுங்க, உங்களுக்கு தான் ஆண்டவரே சொந்தம். இனி நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 4வது அதிகாரம் 19 நடத்துகிறதாய் மாறிவிடுமா? இது என்ன அன்பு? இது உங்கள் குடும்பத்தை மாற்றம் நேசிக்கிற ஒரு அன்பா?
அல்லது உங்க மற்றவர்களை மட்டும் நேசிக்கிற ஒரு அன்பா? இல்லை, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அன்பு. அல்லேலூயா. இது கர்த்தருடைய அன்பு. ஏசப்பாவோட அன்பை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா, அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவங்க நீங்க மாறிட்டீங்கன்னா, உங்க முகங்கள் வெளிச்சமாய் மாற ஆரம்பித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலையும் கண்ணீரும் புலம்பலும் அழுகையும் இப்படியெல்லாம் இருக்கிறவங்க முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவர்கள். முள்ளுக்குள்ள விதைச்சா ஒரு செடி எப்படி வளரும்? வெளியே வர்றப்பயே முள்ளு அதை நசுக்கும். இது வெளியே கஷ்டப்படும், மேல 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 நசுங்கிட்டே வரும். வியாகுலப்பட்டு கண்ணீரோடு வளருகிற பிள்ளைகள் முறுமுறுப்போடு புலம்பலோடு வேண்டாத சிந்தைகளோடு வளருகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? முள்ளுக்குள்ள இடிச்சிட்டு மேல எந்திரிச்சா எப்படி எந்திரிப்பாங்க? அப்படி இருக்குமா? அல்லேலூயா. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை கெடுத்து போட அந்த முள்ளு வந்துருமா? எதை கெடுத்து போட? வசனத்தை கெடுத்து போட. அப்போ நம்முடைய சரீரத்திற்குள்ள முள்ளே இருக்கக்கூடாது. முள்ளுன்னா என்ன? இப்பதான் சொன்னேன். ஒரு பீடி சிகரெட் குடிச்சா முள்ளு, ஒரு பான்பராக்கு போட்டா முள்ளு, புயலை அடக்கி வச்சா முள்ளு. அப்ப இந்த முள்ள வச்சுக்கிட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவர் முள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு கிழிச்சிட்டு எல்லாம் வரணும்னு அவருக்கு ஒன்னும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவர் அப்படி ஏற்கனவே நமக்காக கிழிக்கப்பட்டு விட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. விளங்குச்சா விளங்கலையா? இனி ஒரு ரத்தம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இனி ஒரு பலி அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நானே உங்களுக்காய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரத்தத்தை சிந்திட்டேன்னு சொல்லிட்டாரு. சும்மா சும்மா வந்து ரத்தம் சிந்திட்டு போறதுக்கு என்ன ஆண்டவர்? அல்லேலூயா. அப்போ இந்த முள்ள நம்மளே உள்ள வச்சுக்கிட்டு கிழிக்குதுன்னு சொல்லக்கூடாது. முள்ள தூக்கி வெளியில வீசிட்டா முள் இல்லாத இடத்துல ஆண்டவர் வந்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமுத்திரண்டிக்கு ஒரு பொருத்தனை செய்வோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை தொற்று இருக்கும்னா, ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, இனி வியாக்கியானம் பண்ண மாட்டாண்டவரே, இனி நான் கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டேன், இனி வேண்டாத கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன், என் வாழ்க்கையில விட வேண்டியதை விடுங்கிருவேன், விட்டுருவேன், பிடுங்க வேண்டியதை பிடுங்கிருவேன், நட்ட வேண்டியதை நட்டிருவேன். ஹல்லேலூயா. முள்ள பிடுங்கிருவேன், பரிசுத்த ஆவியானவரை நட்டிருவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. முள்ள பிடுங்கிருவேன், பரிசுத்த ஆவியானவரை நட்டிருவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்க சரீரத்துக்குள்ள வாசம் பண்ண போகிறார். உங்க சரீரத்தை ஆலயமாய் மாற்றி இந்த இடத்தை விட்டு அனுப்ப போகிறார். இனி உங்களுக்குள்ள நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண போகிறார். இனி நீங்கள் அல்ல, அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழ போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் ஆண்டவர் என்று சொல்லுவீர்களானால் அவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வெளிப்படும் பொழுது நாம் ஜீவனோடு கூட அவரோடு வெளிப்பட வேண்டுமானால் கர்த்தரே எனக்கு வாழ்க்கை என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வரணும். கிறிஸ்துவோட நீங்க வெளிப்படணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா, கர்த்தரே எனக்கு வாழ்க்கை. என் வாழ்க்கை யாரு? சிலர் கேட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னங்க பிரதானம்? என்னுடைய வாழ்க்கையே என் மனைவி தாங்க, என் வாழ்க்கையே தொழில் தாங்க, என் வாழ்க்கையே என்னத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் உலகம். நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? என் வாழ்க்கையே எனக்கு இயேசு தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் இயேசு எனக்குள்ள இருக்கணுங்க. அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் வரும்பொழுது என்ன ஜீவனோடு கூட அவர் கூட்டிக் கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் 38, 39. உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான சுயம், பெருமை, அது இது எல்லாம் சொல்றீங்கல்ல, இது எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவரே இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. அவ்வளவுதான், சுருக்கமா சொன்னேன். விளங்குச்சா விளங்கலையா? அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் பூஜ்யம். நான் என்ன பூஜ்யம் ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க இருக்கிறதுனால நீங்க நடத்த போறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கை உயர்ந்துச்சுன்னா கர்த்தர் தான் உயர்த்துறாருங்கிற விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரே எனக்கு அடைக்கலம். ஆமென். உலகத்துல என்ன வந்தாலும் சரி, எனக்கு அவர் தான் அடைக்கலம். என்ன நாசம் மோசம் என்ன வந்துச்சுனாலும் சரி, எனக்கு ஆண்டவர் தான் அடைக்கலம். சொல்லணுமா? சொல்லுவீங்களா இன்னைக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 வாசிக்கலாம். ஏற்கனவே என்னை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். இந்த வார்த்தை எனக்கு கூடாது, இனி என் வாயில வரக்கூடாது
கூடாது. ஆவியானவரேன்ட்டேனா போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உனக்கு நிறைவாக்கணும்னா, கொடுக்கணும்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்தா தான் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அப்போ நிறைவாய் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தரே உங்களுக்கு கொடுக்கிறவர், கர்த்தரே உங்களை பாதுகாக்கிறவர். அப்போ உங்களுடைய தேவைகளை கர்த்தர் தான் கொடுப்பார். உங்களுடைய சரீரத்தை கர்த்தர் தான் காத்துக்கொள்ளுவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் தான் காத்துக்கொள்ளுவார். கர்த்தரே எனக்கு அடைக்கலம் என்கிற ஒரு விசுவாசத்தை நீ ஏறெடுப்பாயானால் உங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் புதிய நீரூற்று உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த நீரூற்று எங்க புறப்படும்னு சொல்ல முடியாது. எந்த திசையிலிருந்து எங்கிருந்து வேணாலும் புறப்படும். ஆனா உலகத்தில் இருக்க நீரூற்று பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் திறந்துகிட்டு இருக்கும். ஆனா கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டார்னா ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருந்து நீரூற்று புறப்படும். ஆமென். உன் பிள்ளைக்கு ஒரு நீரூற்று வரும், உன் மனைவிக்கு ஒரு நீரூற்று வரும், உன் குடும்பத்துக்கு ஒரு நீரூற்று வரும், உன் வேலைக்கு ஒரு நீரூற்று வரும். கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதுக்கு ஒரு அபிஷேக நீரூற்று புறப்படும். கர்த்தர் விதமாய் உன்னை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் சம்பந்தம் சொல்றாரு, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் சொல்றாரு. அப்படியானால் இந்த ஒரு காரியத்துல இவ்வளவு வாக்குத்தத்தங்களை நம்ம கேட்கிறோம், ஆனாலும் உலகத்துக்குள்ள போய் தோண்டு விடுகிறோம். இல்லை, கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அப்படியே நான் நிறைவேற்றுகிற தேவன். என்னுடைய நீதியின் வலக்கரத்தினால உன்னை தாங்குவேன், அப்படியே நான் உன்னை தாங்குவேன். பயப்படாத, பயப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிற தேவன் நான், உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் நான், உன்னை வலது கரத்தினாலே தாங்குகிற தேவன் நான். ஏன் இந்த உலகத்திற்குள்ள சென்று உலக காரியங்களுக்கு நீ இடத்தை கொடுத்து முள்ளை விதைத்து முள்ளை வளர செய்து இடுக்கணான சூழ்நிலையில ஏன் வளருகிறாய்? இல்லை, முள்ளை பிடுங்கி போடு, என்னை உனக்குள்ள வை, பரிசுத்த ஆலயமாய் மாற்று உன்னுடைய சரீரத்தை, என்னையே சார்ந்து கொள், உன்னை வலது கரத்தில் நான் தாங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 13வது அதிகாரம் 2வது. ஆண்டவரே உமக்கு தான் சொந்தம், உமக்கு தான் சொந்தம். சொல்லுங்க, எனக்கு தான் சொந்தம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு தான் சொந்தம். ஆண்டவரே உங்களுக்கு தான் ஆண்டவரே சொந்தம். சொல்லுங்க, உங்களுக்கு தான் ஆண்டவரே சொந்தம். இனி நான் அல்ல. ஒரு புலம்பல் சூழ்நிலை, ஒரு கவலை சூழ்நிலை, ஒரு கண்ணீர் சூழ்நிலை வந்துருச்சுன்னா இருதயத்துக்குள்ள ஒரு சஞ்சலம் புறப்படுது. இந்த சஞ்சலத்தை சங்கீதக்காரன் எழுதுறாரு. என் இருதயத்திலே சஞ்சலத்தையும் ஆண்டவரை நித்தம் வைத்து எதுவரைக்கும் நான் ஆத்மாவிலே நான் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் என் தலையை உயர்த்தி கொண்டே இருப்பான். ஒவ்வொரு நாள் அப்படித்தான் நம்ம புலம்புறோம் இல்ல? ஐயோ, எனக்கு என்னைக்கு விடிவு காலம் வரும், என்னைக்கு என் பிரச்சனை மாறும், என் குடும்பம் எப்ப ஆசீர்வதிக்கப்படும். இந்த வருங்காலத்தை குறித்து பேசினாலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அருவருப்பா தான் தெரியும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைக்குன்னு சொல்றேன், நான் சரீரமாகிய ஆலயத்துக்குள் சரீரமாகிய ஆலயமா மாறுறவங்களை சொல்றேன், இயேசு கிறிஸ்து உள்ள வாசம் பண்றவங்களை குறித்து சொல்றேன். அவங்களுக்கெல்லாம் வருங்காலத்தை பத்தி சொன்னாலே கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்றே தெரியாதாம். அவர் ராஜாமத்தில் திருடன் வருகிறதை போல வருவாராம். எந்த நொடி பொழுதுல வேணாலும் வருவாராம். நம்ம என்ன யோசிக்கிறோம்? 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு நம்ம என்ன டெபாசிட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம். நாளைக்கு என் பையனுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்று இரவு நான் வந்துட்டேன்னா நேற்ற கவலையை வச்சு நீ கவலைப்பட்டு முறுமுறுத்து முள்ளை விதைத்து போனாயானால் உன்னை அறியேன் என்று கைவிட்டு போய் விடுவேனே என்று சொல்லுகிறார். விளங்குச்சா விளங்கலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதுக்காக வேண்டி எதிர்காலத்தை குறித்து யோசிக்காதீங்கன்னு தான் சொன்னனே ஒழிய, எதிர்காலத்துக்கு திட்டமிடலாம், பிளான் பண்ணலாம், ஜெபிக்கலாம் ஆண்டவர்கிட்ட, அது தவறு கிடையாது. எதிர்காலம் ஆண்டவரே என் பிள்ளைய கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன, ஆண்டவர் உங்களுக்கு உங்க பிள்ளை கொடுத்த தரிசனம் என்ன, கர்த்தருக்காக நீங்க என்ன ஆண்டவர் சமூகத்தில் உங்க பிள்ளைய ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, என்ன பொருத்தனை பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா என் பிள்ளைக்கு 23 வயசு ஆகிறப்ப MBBS படிக்கணும், 70 லட்சம் நான் சேர்த்தணும், அந்த ஒரு எண்ணம் எப்ப இருக்கக்கூடாது? இன்னைக்கு இருக்கக்கூடாது. இன்னும் பிரதானமான ஜெபம் என்ன தெரியுமா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பைபிள்ல இருந்து நான் சொல்ல என் தனிப்பட்ட கருத்து சொல்றேன். என் பிள்ளை உங்க சித்தத்தின்படி வளர்த்துங்க ஆண்டவரேன்னு சொன்னா இது சூப்பர் ஜெபம், நான் விரும்புறேன். அல்லேலூயா,
என் பிள்ளை டாக்டர் ஆகணும், அதாகணும், இதாகணும். இந்த தரிசனம், உலக தரிசனத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை பைபிள்ல. தப்பு தப்பா பிரசங்கம் பண்றானுங்க இன்னைக்கு. பணத்தை கேளு, பணம் உன் பாக்கெட்டுக்குள்ள கொட்டுங்கிறான். மந்திரவாதிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய ஆண்டவர் என்ன மந்திரவாதியா? பணத்தை உங்களுக்கு கொட்டிட்டு இருக்கிறதுக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய நீரூற்றை கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களை அவருடைய கரத்துல வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன். ஏதோ ஒரு நாள் உங்களை கொடுத்து ஆசீர்வதிச்சுட்டு அந்த பக்கம் போற தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கிற தேவன். ஒவ்வொரு நாள் நீங்க அவளை பிரியப்படுத்த பிரியப்படுத்த அதற்கு ஏற்ற விதத்தில் உங்களை அலங்கரித்துக் கொண்டே போகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுள் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஒரு நாள் கர்த்தர் உங்களை கீழே போட மாட்டாரு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் கீழே போவான்னு சொல்லல, அவன் செழிப்பான் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிள்ளைய குறித்ததான சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உங்க மேல அந்த காரியத்தை விட்டுட்டேன், உங்களை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என் பிள்ளைய வழி என்ன வழி நடத்துவது நீங்கன்னா, என் பிள்ளைய வழி நடத்துவது நீங்களா தான் இருக்கணும் ஆண்டவரே. நீங்க தான் என் பிள்ளைய வழி நடத்துகிற தேவன். நான் கூட சில நேரத்துல தவறா வழி நடத்துவேன் என் பிள்ளைய, ஆனா நீங்க சரியா நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல இன்றைக்கு அப்படி ஒரு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நீ ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் உன் குடும்பம் பிரகாசிக்கிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. லூக்கா 18:1 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 18:1. போதும். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செபிக்க வேண்டும் என்று ஒரு உவமையை சொன்னார். இப்ப பாருங்க, நல்ல தோட்டத்தில் ஒரு புல்லு வளர்க்கிறோம். எனக்கு புல்லு வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். நானும் எப்படி இப்படியோ வளர்த்து வளர்த்து பார்க்கறேன், என்னால முடியல. புல்லு அழகா வளரும். வளர்றப்ப பாத்தீங்கன்னா இடையில அப்படி அப்படியே களை வந்துகிட்டே இருக்கும். தண்ணி ஊத்துனா புல்லு அப்படியே நல்லா அழகா மேல வளர்ந்து நிக்கும். ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த புல்லோட சேர்ந்து புல்லுக்கு மேல பெரிய பெரிய களை வந்து நின்றும். சில களையெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே படர்ந்துகிட்டே போகும். அது பிடுங்கவே முடியாது, வேர் வராது, அப்படியே செடி மட்டும்தான் வரும். சில நேரத்தில் ரொம்ப சோர்வாய் போயிடும். ஐயோ இந்த முள்ள பிடுங்கவே முடியலையே அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வந்துடும். இப்ப நல்ல செழிப்பா வர்ற புல்லுக்கு மத்தியில அந்த களையும் சேர்ந்து பாஸ்டா வளருது. இந்த களை வளராம இருக்கிறதுக்கு சரி களையெல்லாம் வளராம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம், ஏதோ ஒன்று சொல்லிடலாம், இல்லை ஒரு மந்திரம் போட்டுடலாம். அப்படி ஏதாவது செய்யறோமா? என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் அதை கவனிக்கிறோம். அந்த களையை எந்த மூலையில வருதுன்னு சொல்லி பிடிங்கி எடுத்தா தான் அந்த புல்லு அழகா இருக்கும். ஆமென். அப்போ இந்த உலகத்துல சோர்வை பிசாசு கொண்டு வந்து கொண்டே தான் இருப்பான். அந்த பிசாசு எப்படி நமக்குள்ள வந்துட்டே தான் இருக்கும். அந்த பிசாசு கொண்டு வர்ற சோர்வை பிடுங்குற அந்த களையின் ஆயுதம் என்ன தெரியுமா? ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த களையை பிடுங்கறதுக்கு, இந்த புல்லை வச்சு பிடுங்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? மண்வெட்டியும் இல்ல வேற ஏதோ வச்சு பிடுங்குறோம். ஒரு முள்ளை வச்சு. நமக்கு ஆண்டவர் ஆயுதம் என்ன தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? ஜெபத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப இந்த முள்ளு உள்ள போச்சுன்னா என்ன செய்யும் தெரியுமா? அழகா பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த முள்ளு உள்ள போய் அப்படியே விரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் வெளியே போயிடுவார். விளங்குச்சா? விளங்குலையா? ஹல்லேலூயா. இப்ப இந்த முள்ளு உள்ள போகுது, இதை புடுங்கணும்னா நீங்க எந்த ஆபரேஷன் பண்ணாலும் அதை புடுங்க முடியாது. ஒரே ஆபரேஷன் தான், முழங்கால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்தில் சோர்ந்து போகாமல் நீ ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் முள்ள கர்த்தர் புடுங்கிடுவாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? ஒரு நல்ல குடும்பமா இருக்கணும் ஆண்டவரே, எங்க குடும்பம் நாங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும் நம்ம விரும்புறோம். அப்ப விரும்பணும்னா அந்த குடும்பத்துக்கு இயேசு தலைவரா வரணும்னா அந்த தலைவராகிய இயேசு உள்ள வர்றதுக்கு எந்த களையும் இல்லாம இருக்கணும். அப்பதான் இயேசு உள்ள இருப்பார். அல்லேலூயா. களையை வச்சுக்கிட்டு என் ஆண்டவரும் உள்ள இருக்கணும்னு நினைச்சா கட்டாயம் இயேசு வரவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை குலைச்சல் செய்ய மனதை கெடுக்கிற நேரத்தில் சில பிராக்டிக்கலான ஒரு காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். சில காரியங்கள் பாருங்க, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ
ஒண்டியா இருப்பதை காட்டிலும் 2 பேர் சேர்ந்து இருப்பது நலம்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷன் தனியா இருந்தானாலே அவனை பிசாசு சீக்கிரமா அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அவனுடைய சிந்தையை கெடுக்கும், இருதயத்தை கெடுக்கும், இருதயத்துக்குள்ள ஒரு சஞ்சலம் புறப்படுது. இப்ப அவன் தனிமையா ஒரு மனுஷனை விடுறது தப்பு. அதுவும் பலவீனமான பாண்டத்தை விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போ பலனுள்ள ஒரு மனுஷன் கூட இவன் ஐக்கியம் ஆயிடணும், ஐக்கியத்தை தேடணும். இவன் சேர்ற ஆளு பலவீனமான ஆள் கூட போய் சேர்ந்தான்னா உள்ளதும் போச்சு, கதையாயிரும். இல்ல இல்ல இல்ல, பலவீனமான ஆட்களோடு சேர்த்தணும். என்ன பலன்? பரிசுத்த பலனை பெற்றிருக்கிற ஜனத்தோடு கூட நீ ஐக்கியம் வைக்கணும். பரிசுத்த பலனை வைத்திருக்கிற ஜனத்தோடு கூட நீ ஜெபிக்கணும். பரிசுத்த ஐக்கியம் வச்சிருக்கிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நீ கை கோர்க்கும் பொழுது கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுப்பார். சொல்றாரு முப்பரிமாண நூல்னு சொல்றாரு. 3 நூலை ஒன்னா திரிச்சிட்டு அதை இழுத்தா என்ன ஆகாது? அந்து வராது. இதே அந்த 3 நூலை தனித்தனியா வச்சுட்டு அப்படியே இழுத்து பாருங்க, வந்துரும். ஒவ்வொரு நூலையும் தனித்தனியா போடுங்க, ஈஸியா வந்துரும். ஆனா 3 நூலையும் என்ன சொல்லுவாங்க? திரித்துட்டு அப்புறமா இழுத்து பாருங்க, வராது. இதுக்கு தான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்றேன், ஜெப ஐக்கியத்தை ஆயத்தப்படுத்துங்க, சேர்ந்து ஜெபியுங்க, ஒன்று கூடி ஜெபியுங்க, சங்கிலி இணைப்பு ஜெபத்தை ஜெபிங்க, ஒன்றா சேர்ந்து கைகோர்த்து ஆண்டவர் சமூகத்துல பலப்படுங்க. உங்க குடும்பத்தை பிசாசு அசைக்க முடியாது, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை பிசாசு அசைக்க முடியாது, சபையை பிசாசு தொட முடியாது. கர்த்தருடைய சமூகத்துல அதுக்கு தான் படிச்சு உங்ககிட்ட சொல்றோம். ஆனா தனி ஜெபம் ஜெபிக்கிறக்கே யோசிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்துக்குள்ள ஒரு ஜெப சேனை எழும்ப போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்ற ஹல்லேலூயாவை பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. பிசாசு முள்ள கொண்டுட்டு பின்னால நின்னுட்டு இருக்கிறான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு ஜெப சேனை இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இது ஜெப சேனை அல்ல, இது துதி சேனையாய் மாறும், ஜெப சேனையாய் மாறும், நடை சேனையாய் மாறும். எப்படி வேணாலும் இந்த சேனை உருவாக போகிறது. ஹல்லேலூயா. நீங்க நடந்து ஜெபிக்க போறீங்க, ஊர்ந்து ஜெபிக்க போறீங்க, பறந்து ஜெபிக்க போறீங்க. எப்படி எல்லாம் கர்த்தர் உங்களை செய்ய போறாரோ தெரியாது. ஆண்டவர் சமூகத்துல விட்டு கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த முள்ள பிடுங்குவதற்கு ஆயத்தமாயிட்டேன். ஜெபம் என்கிற ஆயுதத்தை என் கையில நான் எடுத்துட்டேன். நான் தனியா இருக்க மாட்டேன். ஆண்டவரே, வீட்டுல தனியா இருக்கிறியா? ஓடி வந்துரு கர்த்தர் சமூகத்துல. யாருக்கெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகன்னு உனக்கு மனசுல படுத்து அவங்களுக்கெல்லாம் போன் பண்ணு, வாங்க கூடி ஜெபிக்கலாம்னு சொல்லு. ஓடி வா, கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவ சமூகத்தில் நீ அழுது கொண்டிருப்பாயானால் உன் குடும்பத்தை தான கர்த்தர் கட்ட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை, இந்த விசுவாசத்தை ஏறெடுக்கிறதுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா நீ தான் மகள பாக்கியவதி. ஹல்லேலூயா. நீங்க தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஜெப பலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 28:7 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதக்காரன் தனிமையா இருந்த நேரத்துல எல்லாம் கூட பைபிள் சொல்லுது, அவன் கிண்ணறங்களை வாசித்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சிந்தைய, நம்ம இருதயத்தை வேற எங்கேயும் கொடுத்துடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய சிந்தையும் இருதயத்தையும் ஏதோ ஒரு தொடர்போட லிங்க் வச்சுக்கணும். ஏதோ ஒரு காரியத்தோட நம்ம லிங்க் வச்சுக்கணும். இப்ப நம்ம என்னென்ன காரியத்தை லிங்க் வைக்கிறோம்? உலகத்துல போனோம்னா ஒரு வேலையோட லிங்க் வச்சுக்கிறோம், ஒரு மனுஷனோட லிங்க் வச்சுக்கிறோம், இல்ல யாரு கூடயோ ஒரு லிங்கை வச்சு பேசுறோம், வேலை செய்யறோம், அந்த காரியத்தை பார்க்கறோம், இந்த காரியத்தை பார்க்கறோம், யாரு கூடயோ ஒரு தொடர்பை வச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தனியா இருக்கும் பொழுது கர்த்தருடைய காரியத்துல ஒரு லிங்கை வச்சுக்கணும். ஆமென். என்ன காரியம்? ஒன்னு ஜெபிக்கிற மனுஷனோட தொடர்பை வச்சுக்கணும், ஆவியில உன்னை பலப்படுத்துகிற உயர்த்துகிற மனுஷனோட தொடர்பை வச்சுக்கணும். இல்ல அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா கர்த்தரை துதிக்கிற அனுபவத்துக்குள்ள நீ வரணும். கர்த்தருடைய பாடல்களை, துதிக்கிற பாடல்களை கேட்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். உன் இருதயத்தை அலைபாய விடாதபடிக்கு
கர்த்தருடைய வழியிலேயே உன் இருதயத்தை கொண்டு போகணும். யாருமே இன்னைக்கு கிடைக்கலையா, ஜெபிக்க ஒருத்தரும் கிடைக்கலையா, நீ ஜெபிச்சு பாரு. ஜெபிக்கிறதுக்கு முடியலையா, ஜெபிச்சு கொஞ்ச நேரம் போர் அடிச்சிருச்சா பரவாயில்ல, பாட்டு பாடு. பாட்டு பாடி போர் அடிச்சிருச்சா பாட்டை வெய்யி, கேளு, நல்லா துதிக்க ஆரம்பி, அந்த வார்த்தைகளை ருசிக்க ஆரம்பி, அந்த வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பி. ஆண்டவரே இந்த வார்த்தையில வல்லமே நான் பாக்குறேன்னு சொல்லி துதிக்க ஆரம்பி. கர்த்தர் அந்த வார்த்தையில உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 17வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். எரேமியா 17:7-8 வசனங்கள். எரேமியா 17:7-8 வசனங்களை வாசி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வருகிறதை காணாமல், இலை பச்சையா இருக்கிறது, இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், மன தாழ்ச்சியான வருஷத்திலும், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட சஞ்சலம் தவிப்பும் உனக்குள்ள இருந்தாலும் நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு, நீ கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணிச்சு, கர்த்தருக்கு உன் ஜீவனை கொடுத்து, உன் ஆவியாத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லி நீ சரண்டர் ஆயிட்டேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, மன தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பாய். ஹalleluya, ஹalleluya. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம். என்ன சோர்வு உங்களை தாக்கினாலும், என்ன பலவீனம் உங்களை வந்தாலும், நீங்க வெளியே போறப்போ உங்களோட புலம்புகளை மத்தவங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னு சொன்னா, உங்க புலம்புகளை சொல்றதுக்கு யார் இருக்கிறா? ஏற்கனவே நான் ஒப்பு கொடுத்துட்டேன், சரண்டர் ஆயிட்டேன், எனக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அவர்கிட்ட தான் எல்லா காரியத்தையும் சொல்லுவேன்னு ஒப்பு கொடுத்துட்டேன், பொருத்தனை பண்ணிட்டு வந்துட்டேன், என் காரியத்தை இனிமேல் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி நான் வந்துட்டேன் அப்படின்னா, ஒரு மனவேதனையோட இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உலகத்துக்குள்ள ஒரு மனுஷனை பார்க்க போறீங்க. போனோன்னு அந்த மனுஷன் உலக மனுஷனா இருப்பான். அவன்கிட்ட போய் என்னங்க பண்றது, இன்னைக்கு வேலையே இல்லை, சம்பளமும் இல்லை, என்னதான் பண்றது அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா கர்த்தர் சமூகத்தில் ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருப்போம்? எல்லாம் நீங்க தான் ஆண்டவரேன்னு பொருத்தனை பண்ணிட்டு வந்திருப்போம். என் வேலை நீங்க தான், என் கையின் பிரயாசம் நீங்க தான், என்னை ஆசீர்வதிக்கிறது நீங்க தான், எல்லாம் உங்க சமூகத்துல கொடுத்துட்டு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என்னை இயக்கிறது நீங்க தான், நடக்க வைக்கிறது நீங்க தான், என்னை வேலை செய்ய வைக்கிறது நீங்க தான், எல்லாம் சொல்லியாச்சு. இனி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வெளியே வந்து இந்த காரியத்தை நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், இந்த காரியத்தை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அப்போ சொல்லாம இருக்கிறப்ப அந்த மனுஷன் பாப்பான், வேலைக்கு போலியா? போலீங்க இன்னைக்கு, போலீங்க இன்னைக்கு அப்படின்னு நீ சிரிச்சுட்டு சொல்றப்பயே அவன் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் புறப்படும். அவன் சொல்லுவான், ஐயோ இன்னைக்கு வேலையே எனக்கு இல்லைங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தரோட பிள்ளையா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தை சொல்லுங்க. இல்லைன்னா அவிசுவாசியா இல்ல ஒரு கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு வேலை மன்னிக்கணும், ஒருவேளை புறஜாதி ஜனங்கள் அப்படி ஒருவேளை இருக்காங்கன்னா நீங்க சொல்லலாம், அப்படியா, கவலைப்படாதீங்க, நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? வேலையை கொடுப்பார். அல்லேலூயா. நீ சொல்றப்போ அவன் யோசிப்பான், என்னடா இந்த ஆளே வேலை இல்லாம இருக்கிறாரு, இவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு, எங்க ஆண்டவர் தருவாருன்னு அவ்வளோ மன நிம்மதியா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலே கர்த்தர் 2 மடங்கு அங்க மகிமைப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. நீ மன தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் நீ கனி கொடுப்பாய். மற்றவங்க முன்னால் எப்படி இருப்ப? வருத்தம் இல்லாமல் நீ கனி கொடுத்து கொண்டிருப்பாய். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு அந்த வருத்தம் இல்லாமல் கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். என்ன போராட்டம் பாடுகள் வந்தாலும் வருத்தம் இல்லாமல் உன்னை நடத்த போகிறார். ஹalleluya, ஹalleluya. கடந்த வாரத்துல பார்த்தோம், எலியாவை குறித்து பார்த்தோம். அவன் தேவ சமூகத்திலே சோர்ந்து போய் விழுந்து வந்து கிடந்தான். கர்த்தருடைய வேலையை செய்கிற மனிதனுக்கு ஒரு சோர்வு. அப்படியானால் இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் சோர்வு வருவது என்பது நிச்சயம். எனக்கு சோர்வு இல்லையா? உங்களுக்கு சோர்வு இல்லையா? எல்லாத்துக்கும் சோர்வு வருவது நிச்சயம். உலகத்துக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு சோர்வு வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தர் சமூகத்துல உன்னை ஒப்பு கொடுத்திருப்பாயானால் நீ சோர்ந்து விழுகிற நேரத்துல வந்து ஆண்டவர் தட்டுவாரு. எலியாவே எழும்பு, அல்லேலூயா, என் மகனே எழும்பு, தட்டுவாரு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை தட்டி எழுப்புகிற தேவனாய் அவர் புறப்பட்டு விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே சோர்ந்து சில நேரத்துல நான் விழுகத்தான் செய்யறேன் ஆண்டவரே, இந்த உலகத்துல சில நேரம் சோர்ந்துடுறேன் ஆண்டவரே,
ஆனாலும் நான் அதை வெளியே போய் யார்ட்டையும் நான் காட்ட மாட்டேன். ஏன்னா உங்க சமூகத்துல எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்க பாத்துக்குவீங்கன்னு ஒப்பு கொடுத்துட்டேன். அதையும் மீறி ஒருவேளை நீ சோர்ந்து விழுந்தேன்னா பயப்படாத, கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. உன்னை தட்டி எழுப்புகிறவர் மட்டும் அல்ல, சுட 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 உனக்கு அப்பத்தை கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் உன்னை அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆமென். கர்த்தர் சமூகத்தில் இன்றைக்கு பலப்படுவோம். கர்த்தர் இன்றைக்கு அந்த கவலைகளை மாற்ற போகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கவலைகளை மறந்து இந்த இடத்தை விட்டு நீங்க செல்ல போறீங்க. என்னென்ன கவலையோட வந்திருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கவலை, என் குடும்பம், என் பிள்ளை, என் வேலை, என் சர்க்கம்ஸ்டன்ஸ், குடும்பம் சுத்தி இருக்கிற ஆண்டவரே நான் வேலை செய்கிற இடம் எல்லாத்தையும் ஆண்டவரே உங்க சமூகத்தில் இன்னைக்கு இறக்கி வைக்கிறேன். சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? கர்த்தர் சமூகத்தில், எல்லா ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த காலை வேளையில உங்க சமூகத்தில் நோக்கி பார்க்கும்படி நான் வந்திருக்கிறேன்ப்பா. கவலைகளை மாற்றுகிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறேனே. மனத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பா என்று எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே. வற்றாத நீரூட்டை போல இருப்பாய்ன்னு சொல்லிட்டீங்களே. நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குவேன்னு சொல்லிட்டீங்களே. திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லிட்டீங்களே ஆண்டவரே. இந்த கால வேளையில உங்க வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நான் இறுக பிடித்துக் கொள்ள போறேன்ப்பா. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை உங்க சமூகத்துல சொல்லி பொருத்தனை பண்ண போறேன். ஆண்டவர் சமூகத்துல ஒரு சில காரியங்களை சொல்லி பொருத்தனை பண்ண போறோம். ஆண்டவரே, தொடர்போட லிங்க் வச்சுக்கணும். ஏதோ ஒரு காரியத்தோட நம்ம லிங்க் வச்சுக்கணும். இப்ப நம்ம என்னென்ன காரியத்தை லிங்க் வைக்கிறோம்? உலகத்துல போனோம்னா ஒரு வேலையோட லிங்க் வச்சுக்கிறோம், ஒரு மனுஷனோட லிங்க் வச்சுக்கிறோம், இல்ல யார் கூடயோ ஒரு லிங்க் வச்சு பேசுறோம், வேலை செய்யறோம், அந்த காரியத்தை பார்க்கறோம், இந்த காரியத்தை பார்க்கறோம், யார் கூடயோ ஒரு தொடர்பு வச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தனியா இருக்கும் பொழுது கர்த்தருடைய காரியத்துல ஒரு லிங்க் வச்சுக்கணும். ஆமென். என்ன காரியம்? ஒன்னு ஜெபிக்கிற மனுஷனோட தொடர்பை வச்சுக்கணும், ஆவியில் உன்னை பலப்படுத்துகிற உயர்த்துகிற மனுஷனோட தொடர்பை வச்சுக்கணும். இல்ல அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா கர்த்தரை துதிக்கிற அனுபவத்துக்குள்ள நீ வரணும். கர்த்தருடைய பாடல்களை, துதிக்கிற பாடல்களை கேட்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். உன் இருதயத்தை அலைபாய விடாதபடிக்கு கர்த்தருடைய வழியிலேயே உன் இருதயத்தை கொண்டு போகணும். யாருமே நீங்க கிடைக்கலையா? ஜெபிக்க ஒருத்தரும் கிடைக்கலையா? நீ ஜெபிச்சு பாரு. ஜெபிக்கிறதுக்கு முடியலையா? ஜெபிச்சு கொஞ்ச நேரம் போர் அடிச்சிருச்சா பரவாயில்ல, பாட்டு பாடு. பாட்டு பாடி போர் அடிச்சிருச்சா பாட்டை வெய்யி, கேளு, நல்லா துதிக்க ஆரம்பி, அந்த வார்த்தைகளை ருசிக்க ஆரம்பி, அந்த வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பி. ஆண்டவரே